என்னடியை பின்தொடர. இயேசு உரை கேட்டதொரு வேதமொழி போதன் மாசு நிறை வாழ்க்கையையும் மறந்துவிட எண்ணி ஆசையுடன் ஓடியவர் பாதமலர் வீழ்ந்து பாசமுற உம்மடி தொடர்வன் எனச் சொன்னான். காடுறையும் குள்ள நரி வாழுமிடம் உண்டு, கூடடையும் விண்பறவை சேரவிடம் உண்டு, ஓடுகிற மாநதியும் கூடு கடல் உண்டு, பாடுபடும் தேவ மகன் ஓய இடம் ஏது என்றவுடன் ஓர் மனிதன் இயேசுவிடம் வந்து நின்றபடி, ஊரினில் என் தந்தையின் அடக்கம் சென்று வர வேண்டுகிறேன் என்று விடை கேட்டான். குன்றென நிமிர்ந்து இறை குமரன் மொழி சொல்வான். செத்தவர்கள் செத்தவரை சுற்றி வர வேண்டும், தத்துவம் மறந்தவர்கள் கட்டி அழ வேண்டும், புத்தியுள்ள சீடன் இதை விட்டுவிட வேண்டும், சுத்தியுடன் மேலும் என்னை தொட்டு வர வேண்டும். வேறொருவன் இயேசுவிடம், வேதனுடை செல்வா, ஊரறிய நானும் இனி உன்னடி தொடர்வேன், வேறுடைய உறவினரை பார்த்து வர வேண்டும், வேறுடைய தேவ மகன் விடை தருதல் வேண்டும் என்றவுடன் இயேசுபிரான் ஏறெடுத்து பார்த்து, நன்று கதை ஏர்முனையில் கையிரண்டை வைத்து நின்றவன் திரும்புவதும் பார்ப்பதுவும் ஏனோ, என்றும் அவன் ஆண்டவர்க்கு ஏற்றவனே அல்லன். முன்னுரையை சொன்ன மகன் முடிவுரையும் சொன்னார். என்ன செய்யும் போதும் அதை எண்ணுவது நன்று, முன்னறிவில்லாதபடி முதலடி எடுத்து பின்னர் அதை விட்டுவிடல் பீடுடையதன்று. கட்டிடத்தை கட்டிவிட கால் எடுத்த பின்பு விட்டுவிட்டு போகிறவன் வீண் மனிதன் அன்றோ, தொட்டவுடன் காரியத்தை கட்டிவிட வேண்டும், சுட்ட பின்னர் தேறுவதை விட்டுவிட வேண்டும். ஆயிரவரோடு வரும் சேனையை எதிர்த்து வாயடியும் கையடியும் வெல்லுவதும் உண்டோ, போய் எதிர்க்க கூடுமெனில் போய் எதிர்க்க வேண்டும், காயுனக்கு தோற்குமெனில் தூதுவிடல் வேண்டும். என்னடியை பின்தொடர என்ன செய்ய வேண்டும்? உன்னடிகள் அத்தனையும் ஒழித்துவிட வேண்டும், நின்னுடைமை அத்தனையும் நீக்கிவிட வேண்டும். என்னுடைமை ஆன பின்னர் வேறுடைமை என்ன? அறுவடை மிகுதி. பல்வேறிடங்கள் பற்பல நகர்கள் சென்று திரும்பிய தேவகுமாரன் வழியினிலே ஓர் மக்கள் குழுவை கண்டார். அங்கே கனிவுடன் உரைத்தார். மேய்ப்பனின்றி வேதனை அடையும் ஆடுகள் போலே அலையும் மக்காள், 1000 வயல்கள் 1000 பயிர்கள் தினமும் வளர்ந்து செழித்தன ஓங்கி, ஆனால் இங்கே அறுவடை செய்யும் ஆட்கள் குறைவு, அதிகம் தேவை. அனுப்பும்படிக்கு ஆண்டவன் இடத்தில் விண்ணப்பித்து விரைவில் பெறுங்கள் என்றார். அவர்கள் ஏற்றனர். இயேசு சென்றார், மேலும் சேவைகள் செய்யவே. 12 அனுப்புகிறார். 12 சீடரையும் பக்கத்திலே நிற்க வைத்து தன்னறிவை அள்ளி கொடுத்தார். உடன் இன்ன வழி பேய் விரட்ட, இன்ன வகை நோய் தவிர்க்க என்பதனை சொல்லி முடித்தார். சக்தியை பகிர்ந்து கொண்ட உத்தமர்க்கு மேலும் சில தத்துவங்கள் அள்ளி கொடுத்தார். நீங்கள் பெற்றுக்கொண்ட செல்வமிதை பெற்றது போல் லாபமின்றி மற்றவர்க்கு தாருங்கள் என்றார். காசு பணம் தங்க நகை கையடக்க பெட்டி எதுவும் தேவையில்லை உங்களுக்கென்றார். உங்கள் சேவை தரும் ஊதியத்தில் வாழ்வதற்கு சாப்பிடுங்கள், வேறு வழி வேதனை என்றார். எந்த இடம் சென்றிடினும் அந்த இடம் தன்னில் ஒரு நல்ல மனை தேடிக் கொள்ளுங்கள். பின் அந்த மனை காணதொரு சொந்தக்காரன் முன்னிலையில் நல்லமைதி என்று சொல்லுங்கள். நல்ல இடமாயின் அந்த சொல் அமைதி காலமெல்லாம் இல்லமதில் தங்கியிருக்கும்.
அது இல்லையெனில் சொன்ன மொழி சொன்னபடியே திரும்பி சொன்னவர் முன் வந்து கிடக்கும். எவ்விடத்தில் உங்கள் மொழி ஏற்கவில்லையோ அதனை அவ்விடத்தில் விட்டுவிடுங்கள். நீங்கள் செல்லிடத்தில் ஒட்டி வந்த சின்னஞ்சிறு தூசிகளும் தேவையில்லை, தட்டிவிடுங்கள். உம்மை மதியாதவர்க்கு ஊனமுண்டு, ஞானமில்லை. ஓரிரண்டு பட்ட கதை போல் என்றும் நன்மை இல்லை, தீமை உண்டு. நல்லவரை விட்டவர்க்கு நான் உரைத்த அந்த நிலை போல். குள்ள ஓநாய் கூட்டத்தினில் குட்டி ஆடு போல உம்மை விண்ணரசை காட்டச் சொல்கிறேன். ஆக கொஞ்சம் புறா போல நீங்கள் வஞ்சமின்றி நாகத்தின் விவேகத்துடன் சென்று விடுங்கள். நாட்டிலுள்ள மானிடர்கள் தங்கள் ஜெப கூடங்களில் சாட்டை கொண்டு உம்மை அடிப்பார். இல்லை, நாள் முழுதும் நீதிமன்றம் ஆளுநர்கள் மன்னரிடம் கூட்டி வைத்து குற்றமுரைப்பார். இன்னவிதம் நீங்கள் படும் இன்னலுக்கு காரணம் என்னுடைய சாட்சிகள் அன்றோ? அங்கே என்ன சொல்வதென்றுமக்கு கற்றுத்தர ஓடி வரும் எந்தை அவர் ஆவியும் அன்றோ? காரிருளில் நான் உமக்கு கூறுவதை மக்களுக்கு பேரொளியில் கூறிவிடுங்கள். உங்கள் காதுகளில் சொல்லுவதை மேடைகளில் சொல்லிவிட்டு கண்ணியத்தை காத்து நில்லுங்கள். ஆன்ம பலமின்றி இந்த தேகங்களை கொல்லுகின்ற மானிடர் முன் அச்சம் எதற்கு? உடல் தான் அழித்து ஆன்ம பலம் தான் அளிக்கும் சந்நிதியில் நாள் முழுதும் அச்சம் இருக்கு. கொட்டி கிடக்கின்றதொரு சந்தையில் நீர் வாங்கிடுவீர். துட்டுக்கொரு எட்டுக்குருவி அவன் கட்டளையிலாவிடிலோ எப்படி வலையில் விழும் கை நிறைந்த சிட்டுக்குருவி. எத்தனை தலைமயிர்கள் தலையில் உள்ளதென எண்ணிவிட்டான் ஈஸ்வரனே. இங்கு அத்தனைக்கும் தந்தை அவன் தத்துவமாய் நின்றிருப்பான். விட்டுவிடு, யாவும் அவனே. மானிடரின் முன்பு என்னை ஓரறிய ஏற்பவனை நாயகன் முன் ஏற்றுக்கொள்ளுவேன். இல்லை, மானிடரின் முன்பு என்னை மறுதலித்து நிற்பவனை நாயகன் முன் நானும் மறுப்பேன். வானமைதி தூதினை யான் கொண்டு வரவில்லை, இங்கே வாழ்முனையை கொண்டு கொடுத்தேன். இனி மக்களுக்கும் தந்தையர்க்கும் மாறுபட்ட பாதை வரும் கோடுகளை போட்டு முடித்தேன். ஊழியன் தலைவனுக்கு மீறியவன் அல்ல, குரு மிஞ்சியவன் சீடன் அல்லவே. அந்த ஊழியன் தலைவனைப் போல் சீடனும் குருவனைப் போல் உற்ற துன்பம் ஏற்றலாகுமே. உங்கள் செயல் கண்ட மக்கள் தந்தையை அறியும் வண்ணம் உங்கள் ஒளி மிஞ்சி வரட்டும். இனி உங்கள் ஒளி மிஞ்ச மிஞ்ச உங்கள் தந்தையின் புகழை ஊர் முழுதும் வாழ்த்தி நிற்கட்டும். இப்புவியின் மீதினிலே உப்பெனவே நீர் இருக்க, எப்பொழுதும் காரம் இருக்க, காரம் எப்பொழுது போகிறதோ அப்பொழுதே கெட்டுவிடும், முப்பொழுதும் எண்ணி நடக்க. உணர்வை ஏற்பவர்கள் உணர்வை ஏற்பதனால் எம்மிடத்தில் என்றும் வருவார். பின் எம்மிடத்தில் வந்தவர்கள் தந்தையையும் ஏற்பதனால் தந்தையிடம் சென்று விடுவார். அறிவினை சொன்ன இயேசு அவர்களை தமக்கு முன்னே பொருள் சொல்லும் தூதராக புவிமிசை அனுப்பி வைத்தார். இருவரோர் திசைக்கு வேதம் இவர்கள்தாம் சென்ற பின்னே அருளாளர் இயேசு சென்றார் அறவழி வளர்க்குமாறே. சீடர்கள் திரும்புகின்றனர். மாபெரிய சக்தியினை தந்தீரையா, மானிடரை காப்பாற்றும் மகிமை பெற்றோம். பேய் விரட்டி பெருநோயை தீர்க்கும் ஆற்றல் பெரிதும் யாம் உம்மாலே பெற்றோம் என்று சீர்பெரிய சீடரெல்லாம் சேர்ந்து சொன்னார். சிரிப்போடும் இயேசு பிரான் அவரை பார்த்து, ஓர் காட்சி நான் கண்டேன், வானிருந்து ஓவென்று அலகையெல்லாம் உதிரக் கண்டேன். நாகங்கள் தேள்களை நீர் மிதிக்குமாறும் நாடி வரும் பகைவர்களை வெல்லுமாறும் தேகத்தில் ஆன்மாவில் சக்தி தந்தேன். சிறப்பான வலிமை இதை பெற்ற போதும் ஓர் காலம் உலகத்து ஆவியெல்லாம்
உங்களுக்கு அடங்கும் என மயங்க வேண்டாம். சீரான பெயருண்டு வானகத்தே, சிறப்போடு அதை சேர்த்து கொள்ளும் என்றார். அடையாளம் காட்டுகிறார் அருளப்பர். கருணை இயேசுவின் கலிலேயாவை இந்நாள் ஆண்டவன் 2ஆம் ஏரோது. அவனது ஆட்சியில் அழகிய பெண்கள் கவலை இல்லாமல் வாழ்வதும் அரிது. தம்பியின் மனையை தன்மனையாக்கி இன்புற்றிருந்தான் ஏரோது மன்னன். அதனை அறிந்த அருளப்பர் தாமும் கண்டித்தார் அக்கயமை தனத்தை. உண்மை சொல்பவன் உலக பகைவன், நன்மை செய்பவன் நாளும் விரோதி, இதுதான் அன்றோ இழிந்தவர் நீதி. அதனால் ஏரோது அருளப்பர் தம்மை சிறையில் தள்ளி சிந்தை குளிர்ந்தான். ஞானிகட்குரிய நல்ல இடத்தில் திருமுழுக்காளர் சிறைப்பட்டிருந்தார். அந்நாள் இயேசு அவ்வழி வந்தார். அருளப்பர் தாம் அதனை அறிந்தார். சீடர் தமக்கு செய்தியை சொல்லி பார்த்து வரும்படி பணித்தார். அவரே, வரவேண்டியவரும் நீரோ இல்லை மற்றொருவர் தாம் வருவாரோ என கேட்கச் சொன்னார். கேட்டார் அவர்கள். மீட்பர் இயேசு அவர்களை விழித்து, கண்ணில்லார்க்கு கண் வருகின்றது, செவிடர் தமக்கு செவி வருகின்றது, தொழுநோய்க்காரர் சுகம் பெறுகின்றனர், மரணம் அடைந்தோர் மறுபடி வந்தனர், எளியோர்க்கெல்லாம் இனிய நற்செய்தி தரப்படுகின்றது, சாற்றுவீர் இதனை என்றார். உடனே சென்றார் சீடர். நன்றே வாழ்க என்ற பின் இயேசு கூடிய மக்கள் கூட்டம் பார்த்து, யாரை பார்த்தீர்? கூறுவீர் நல்லீர். வானம் தன்னில் வாழும் மனிதனா? நாணலா இல்லை நல்லதோர் மனமா? காலம் அறிந்த கண்ணிய வானையா? ஆமாம் சரிதான், அதனை விடவும் பெரியவன் தன்னையே பின்பற்றி சென்றீர். அந்நாள் வேதம் சொன்னது போல எனக்கு முன்னாலே கணக்கிட வந்தார். செல்லும் வழியை செப்பனிட்டமைத்தார். வேதம் சொன்னது மெய்யே மெய்யே, அதிலே உள்ளதும் அவரை பற்றியே. பெண்கள் இடத்து பிறந்தவர் உள்ளே அருளப்பரை விட அருள்மிகு மேலோர் இன்னும் வந்திலர், இதுதான் உண்மை என்றார். மக்கள் இன்முகம் காட்டிச் சென்றார். இயேசுவின் சிறப்பினை நினைந்தே. ஐயோ கேடு! கொராசின் நகரே, கொராசின் நகரே, பெத்சாயிதாவே, பெத்சாயிதாவே, உங்களை திருத்த உறக்கமின்றி அற்புதம் செய்தேன், அனைத்தும் மறந்தீர். முன்பொரு காலம் யூதர்கள் நாட்டில் இறந்து பட்டன 2 நகரங்கள், தீர் நகர் ஒன்று, சீதோன் ஒன்று. அந்நகரங்கள் அழியும் முன்னே என் உபதேச இயக்கம் இருந்தால் தவ உடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து அப்பெருமக்கள் அழியாதிருப்பர். தேவநாயகன் தீர்வை நாளில் அந்நகரங்கள் அழிந்ததை விடவும் அழிவை நீங்கள் அடைவது திண்ணம். கப்பர்நாகும், கப்பர்நாகும், எப்படி நீயும் இப்படி ஆனாய்? உன்னிடம் காட்டிய உயர்வுகள் எல்லாம் சோதோமில் நான் சாதித்திருந்தால் அப்பெருநகரம் அழியாதிருக்கும். வீணே உனக்கு விளக்கம் சொல்லி நானே என்னை நலிய வைத்தேனே. தேவநாயகன் தீர்வை நாளில் அந்த நகரம் அழிந்ததை விடவும் அழிவை நீங்கள் அடைவது திண்ணம் என்றவாறு இயேசு கோபத்திலே கடிந்துரை சொன்னார். கவலையினாலே நோய் மனம். கண்ணும் குருடு வாயும் மூங்கை பேயும் பிடித்து பெரிதும் வாட்டும் கவலைக்குரிய அபலை மனிதன் அண்ணல் வந்ததும் அருகே வந்தான். அவனை தொட்டார், அனைத்தும் தீர்ந்தன. சேரும் மக்கள் திகைத்தனர். அங்கே எப்படி இவரால் இயன்றது என்ன? தாவீதின் மகன்தானோ இவரே என்றார், புகழ்ந்தார். எல்லாம் கேட்டு பக்கத்திருந்த பரிசேயர் ஒருவர், பேயை கொண்டே பேயை ஓட்டும் பெரியவர் இவரே, பேசுவதென்ன என்றார். உடனே இயேசுவும் சொன்னார், பேயை கொண்டே பேய்களை ஓட்டினால் பேய்களுக்குள்ளே பிளவும் வருமே.
தன்னை எதிர்த்து தானே நடந்தால் எந்த அரசும் இழிநிலை எய்தும். பேயை கொண்டா பேயை நான் ஓட்டினேன்? உங்கள் மக்களில் ஒரு சில பேர்கள் பேயை ஓட்டும் பெரும் பணி செய்வதும் பேயை கொண்டா பிழை சொல்வோரே. ஆவியை கொண்டே அலகையை ஓட்டினேன், கடவுள் அரசு கனிந்தே வந்தது என்றார். மக்கள் ஏய்ந்து நின்றனரே. 3 பகலும் 3 இரவும். மறைநூல் அறிஞர் பரிசேயர் சிலர் அருமறையாளன் திருமுகம் நோக்கி, அற்புதமான அருங்குறி ஒன்றை காட்டுவீரா என கேட்டனர். அங்கே ஆத்திரமுற்றார் அரும்பெறல் மைந்தன். இழிகுல மக்கள் எம்மை பார்த்து இதுவரை செய்ததன் இனமறியாது அருங்குறி ஒன்றை ஆக்கச் சொல்கிறார். மூடர் கூட்டமே, முறையற்றோரே, உத்தம அறிஞன் யோனாஸ் தன்னை கடலில் தள்ளி கலங்கிய பொழுது திமிங்கில வயிற்றில் திருநாள் இருந்து மீண்டாரே, அது மிக பெரும் அருங்குறி. அப்படியே நான் அவரை போலவே 3 தினங்கள் முழுமையும் இந்த மண்ணுள் கிடந்து மறுபடி உயிர்ப்பேன் என்றார் இயேசு. என் சொல்வார் அவர்? நின்றார் சென்றார் நிம்மதியின்றியே. அதனை கேட்டாள், அவரையும் பார்த்தாள். எதிரே இருந்த இளமகள் ஒருத்தி, அற்புதமையா, அதிசயமையா, என்றோ உம்மை என்றெடுத்தாளே, பணி என நினைத்து பால் கொடுத்தாளே, அவளது பேரு அளவிடற்கரியது என்றாள். உடனே இயேசுவும் சொன்னார், இறைவன் சொல்லை இனிதுர கேட்டு அதன்படி நடக்கும் அன்பன் எவனோ அவனே எனக்கு அன்னையாவானே. உறவினர் யார்? ஊனுருக உயிருருக உள்ளமெல்லாம் நெக்குருக வானுருகும் சொற்பொழிவை வள்ளலவர் செய்தாரே. வானுருகும் சொற்பொழிவை வள்ளலவர் செய்கையிலே தானுருகி அங்கேயே தாய் வந்து நின்றாளே. தானுருகி அங்கேயே தாய் வந்து நிற்கையிலே தம்பி என சில பேரும் தாம் வந்து நின்றனரே. மாபெரிய கூட்டத்திலே வழியறியா நிலையினிலே மரியம்மை நின்றதனை மற்றொருவர் கண்டாரே. கண்டவரோ இயேசுவிடம், கால் கடுக்க நிற்பவள் நீர், உண்டாக காரணமாய் உயர்ந்தவளே என்றாரே. நன்றாகச் சொன்னீர். நீர் நமக்கும் யார் சோதரரோ? என் தாயார் என் தம்பி யாரென நீர் அறியீரோ? என்னுடனே இங்கேயே இருக்கின்றார் அவர்களெல்லாம். மேலுலகத்திருக்கின்ற மேலாம் என் தந்தை பணி நாள்தோறும் செய்பவரே நம் தம்பி அன்னை என்றார். சீடர்களை குறித்தேதான் செய்தியினை இயேசு சொன்னார். நாடறியும் யாவருமே சீடர்களாய் ஆகாரோ?